என் சின்ன தம்பி. இவருடைய பேரு கணேஷ். இவர் பேரு ஜீவானந்தன். 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 இவரு என் பெரிய தம்பி. நீ எத்தனை படிக்கிற? 5வது படிக்கிறேன். 6வது. தமிழ் சேர்த்துல இங்கிலீஷ்ல சொல்லு. 6th ஸ்டாண்டர்ட். லாஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட். எத்தனை அப்பா வந்து 6th ஸ்டாண்டர்ட் போவோம். 6th ஸ்டாண்டர்ட் 6ஆம் வகுப்பு போக போறேன். சொன்னால தப்பா கரெக்டா? தப்பு பண்ணணும். என்ன பண்ணணும்? அடி கொடுக்கணும். எத்தனை அடி கொடுக்கணும்? பத்து அடி. அந்த ஜாக்கெட் எடுத்துனோ இந்த ஜாக்கெட் எப்படி? நீ அப்புறம் நீ அந்த படம் இல்லை. எத்தனை ஜாக்கெட்னா? 10 அடி. அந்த 10 அடியில ஒரு அடி குறைஞ்சிச்சு மகனே. அந்த 10ல 10 2 20 அவ்வளவு உனக்கு. நான் கவுண்ட் பண்ணுவேன். அவனை அடிக்க கவுண்ட் பண்ணுவேன். நீ இந்த பாடல் அடிக்கணும், நீ அந்த பாடல் அடிக்கணும். அடியா பார்க்கலாம். அடிக்கிறீங்க சரத்தா. இவன் தான் சரத்தா. உன் பேர் கணேசா. வீட்டுல அப்பா அம்மா அடிக்கிற மாதிரி அடிக்கணும். சரியா? சாமி கும்பிடணும். சாமி பகவானே நல்லா அடிக்கணும். சாமி அடிக்கணும். 2 அடிக்கணும். எப்பயுமே 1 அடிக்கணும். நல்லா நான் நச்சா அடிவாங்க நிற்கணும். பெக்காம அவனை அப்படி நில்லு. அப்படி நில்றா. நான் நச்சா உண்மையில உழுந்துடும். உண்மையில ஒன்றும் உழுகுறதா? அப்ப தள்ளி எடுக்கணும். ஒரு கையை நாட்டி வைக்கணும். கையை பிடிக்க. அந்த ஜாட்டி எப்படி பிடிக்கணும்? பிடிச்சுக்கணும். கரை 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 சொல்லணும். எப்படியா
சுத்து சுத்து கரெக்டாக சொல்லிட்டு அதான் சாமி நினைக்கின்றோம். சொல்லுங்க. நான் வந்து இடம் பேசக்கூடிய ஆடல் மக்கள் ஆட வைக்கும், சிரிக்கிற மக்களை சிரிக்க வைக்கும், மக்களை தூங்க வைக்கும். சரி, ஏய் மக்களை எழுப்பி நிற்க உட்கார வச்சுட்டேன், எல்லாம் கூட்டு வாங்க வைக்கும், ரசிக்க வைக்கும். நானும் வந்து இடம் பேசக்கூடிய அங்கே ராயல் பப்பு போனாங்க, கோபாலி கட்டி ராவல் பப்பு இல்ல ராயல் பப்பு. சரி, அப்படி ராயல் பப்புன்னு சொல்லியிருந்தேன். நான் மட்டும் சொல்லியிருந்தால போகாது, அதனால போக போக என்னுடைய வீட்டுக்கே வச்சுக்கிறேன். அதனால நடக்கக்கூடிய நாடகம் இந்த கூட்டு ஆச்சாரியார் என்ன நடக்கிறோம், என்ன நாடகம் நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்துக்கு தலைமைக்காக உடைய யார் அப்படின்னு சொல்லி நாடகம் வந்து எடுத்திருப்பார். தாய்மார்களே, தந்தைமார்களே, சிறார்களே, வருங்கால வாலிப சங்கங்களே, சிங்கங்களே, சிறார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கிடந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இருந்தாலும் இன்று இரவு கம்மியம்பட்டு புதூரை அடுத்த கம்மியம்பட்டு புதூரிலே எழுந்தருளில் இருக்கும் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று இரவு நாடகம் எடுத்திருக்கிறார்கள். உண்மைதான். இந்த நாடகம் என்ன நாடகம் என்றால் மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்திற்கு முதலாக யார் வர வேண்டும் என்றால் இந்த பாஞ்சாலன் குறவஞ்சி என்னும் நல்ல நாடகத்திலே முதலாக டெல்லி அசனாபுரி மண்டலத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய துரியோதன மகாராஜன் சபை நாடி வரப்போகிறார். அன்னவரை வரவேற்கும் பொருட்டு அன்பு உள்ளங்கள் அத்துணை வீரர்களும் ஒன்று சேர்ந்து கைதட்டி ஆரவாரம் சூட்டி அவரை வரவேற்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம்.